அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, ரமலான் பிறை 7 ஹிஜ்ரி 1446, 7 மார்ச் 2025. தலைப்பு ஜகாத் தர்மம் கொடுங்கள். தலைப்பு ஜகாத் தர்மம் கொடுங்கள். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் எண்ணற்ற தனது கருணைகளையும் செல்வங்களையும் நமக்கு வழங்கி இருக்கிறான். அந்த செல்வத்திற்குரிய ஜகாத்தை மிக சரியாக கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று அவன்தான் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவே அன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். அவனோடு உங்களை நெருக்கமாக்கி வைக்கும் வணக்க வழிபாடுகளை மிக அதிகமாக செய்யுங்கள். இது உங்களுடைய இவ்வுலக வாழ்விற்கு நன்மையாக அமையும். மேலும் உங்களுடைய மறுமையிலும் இதன் மூலம் நீங்கள் வெற்றி அடையலாம். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான், فاتقوا الله ما استطعتم واسمعوا واطيعوا وانفقوا خيرا لانفسكم ومن يوق شح نفسه فاولئك هم المفلحون. ஆதலால் உங்களால் சாத்தியமானவரை அல்லாஹுக்கு பயந்து அவனுடைய வசனங்களுக்கு செவி சாய்த்து கீழ்ப்படிந்து நடந்து தர்மமும் செய்யுங்கள். இது உங்களுக்குத்தான் மிக நல்லது. எவர்கள் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள்தான் நிச்சயமாக வெற்றியடைந்து விடுகிறார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். நோன்பாளிகளே, அதிகமான வணக்கங்களை செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருப்பவரே, பல்வேறு வகையான நற்செயல்களை போட்டி போட்டுக் கொண்டு நிறைவேற்றுபவரே, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் முந்திக் கொண்டு செயல்படுபவரே, தமது இறைவனின் திருப்தியை பெறுவதற்கு பேராசைப்படுபவரே, உங்களுடைய இறைவன் அல்லாஹு தஆலா கூறுவதாக இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறிய செய்தியை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். வமா தகர்ரப இலைய அப்தி பிஷையின் அஹப்ப இலைய மிம்ம ஃப்தரது அலைஹி. எவன் எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில்லை. எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் எனது அடியான் என்னோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில்லை என்று இறைவன் கூறியதாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். தகுதி உள்ளவர்கள் தங்கள் செல்வத்தை மிகச் சரியாக கணக்கிட்டு ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா தனது அடியார்களுக்கு கடமையாக்கியுள்ளான். அன்னல்லாஹ இஃப்தரத அலைஹிம் ஜகாத்தன் ஃபீ அம்வாலிஹிம். அவர்களிடையே உள்ள செல்வந்தர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டு அவர்களிடையே உள்ள ஏழைகளுக்கு செலுத்தப்படுகின்ற ஜகாத்தை அவர்களுடைய செல்வங்களில் அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான். அவர்களிடையே உள்ள செல்வந்தர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டு அவர்களிடையே உள்ள ஏழைகளுக்கு செலுத்தப்படுகின்ற ஜகாத்தை அவர்களுடைய செல்வங்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் இது குறித்து கூறுகிறான், خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها. அவர்களுடைய பொருட்களிலிருந்து தர்மத்தை நீர் எடுத்துக்கொண்டு அவர்களை உள்ளும் புறமும் பரிசுத்தமாக்கி வைத்து அவர்களுக்காக துஆ செய்து பிரார்த்தனை செய்வீராக. உங்கள் துஆ பிரார்த்தனை நிச்சயமாக அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான்.
ஜகாத் கொடுப்பதை இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒரு கடமையாக ஆக்கி வைத்துள்ளான். இஸ்லாத்தின் மாபெரும் ஒரு தூணாகவும் இருக்கிறது. இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மின் தமாமி இஸ்லாமிக்கும் அன் துஅத்து ஜகாத அம்வாலிக்கும். உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய செல்வத்திற்குரிய ஜகாத்தை மிகச் சரியாக கணக்கிட்டு நீங்கள் கொடுத்துவிட வேண்டும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதை இறைவன் தனது வேதத்தில் 27 இடங்களில் தொழுகையோடு சேர்த்து கூறுகிறான். இதன் மூலம் இதற்குரிய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறான். ஜகாத் கொடுக்கும் செயலை பெரும் கௌரவமாக காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வ அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகா. மேலும் நீங்கள் தொழுகையை கடைபிடித்தும் ஜகாத்தும் கொடுத்து வாருங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹுவின் அடியார்களே, ஜகாத்தை கொடுத்து வருவதில் எண்ணற்ற பல நன்மைகள் இருக்கின்றன. ஏராளமான பயன்கள் கிடைக்கின்றன. ஜகாத்து கொடுப்பதன் மூலம் ஒரு மனிதன் இறை நம்பிக்கையின் இனிமையை நன்றாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஸலாசும் மன் ஃபஅலஹுன்ன ஃபகத் தஅம தஅமல் ஈமான் என்று கூறிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஅதா ஜகாத மாலிஹி தய்யிபதம் பிஹா நஃப்ஸுஹு என்று கூறியுள்ளார்கள். 3 யார் செயல்படுத்துகிறாரோ அவர் இறை நம்பிக்கையின் சுவையை நன்றாக சுவைத்துக் கொள்கிறார். 3 யார் செயல்படுத்துகிறாரோ அவர் இறை நம்பிக்கையின் சுவையை நன்றாக சுவைத்துக் கொள்கிறார் என்று கூறிவிட்டு, ஒவ்வொரு வருடமும் தனது செல்வத்திற்குரிய ஜகாத்தை உயர்தரமான முறையில் கணக்கிட்டு கொடுத்து விடுகிறாரே அவர், ஒவ்வொரு வருடமும் தனது செல்வத்திற்குரிய ஜகாத்தை உயர்தரமான முறையில் கணக்கிட்டு கொடுத்து விடுகிறாரே அவர் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நீங்கள் ஜகாத்தை சரிவர கொடுத்து வருவதால் அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தை மிகச் சிறப்பாக பாதுகாக்கிறான். உங்கள் செல்வங்களை மென்மேலும் வளரச் செய்கிறான். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வமா ஆதைத்தும் மின் ஜகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹி ஃபஉலாயிக ஹுமுல் முضعفூன். அல்லாஹுவின் முகத்தை நாடி ஜகாத்தாக ஏதும் நீங்கள் கொடுத்தாலோ கொடுத்தவர்கள் அதை பன்மடங்காக ஆக்கிக் கொள்கின்றனர். அல்லாஹுவின் முகத்தை நாடி ஜகாத்தாக ஏதும் நீங்கள் கொடுத்தாலோ கொடுத்தவர்கள் அதை பன்மடங்காக ஆக்கிக் கொள்கின்றனர் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இவர்களுக்கு உரிய கூலியை அல்லாஹ் பன்மடங்காக பெருக்கி தருகிறான். தொடர்ந்து இவர்களுக்கு அடுத்தடுத்த செல்வங்களை வழங்கி வருகிறான். மிகவும் கண்ணியமான வழியில் கௌரவமான முறையில் மிகச் சிறப்பான தாராள தன்மையோடு இறைவன் செல்வத்தை மிக அதிகமாக தருகிறான். உங்களுடைய நபி சத்தியமிட்டு பின்வருமாறு கூறியதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சலாசத்துன் உக்ஸிமு அலைஹின்ன வ உஹத்திஸுகும் ஹதீஸன் ஃபஹ்ஃபலூஹ். قال ما نقص مال عبد من صدقه ما نقص مال عبد من صدقه. 3 மீது நான் சத்தியமிட்டு சொல்லுகிறேன், 3 மீது நான் சத்தியமிட்டு சொல்லுகிறேன். மேலும் இந்த செய்தியை நான் உங்களுக்கு கூறுகிறேன், நீங்கள் இதனை கண்டிப்பாக பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதில் முதலாவது, தொடர்ந்து தர்மம் செய்வதால் ஒருவனின் செல்வம் குறையவே குறையாது. தொடர்ந்து தர்மம் செய்வதால் ஒருவனின் செல்வம் குறையவே குறையாது என்று நான் சத்தியமிட்டு கூறுகிறேன் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். தனது செல்வத்திற்குரிய ஜகாத்தை மிகச் சரியாக கணக்கிட்டு கொடுப்பவர் போற்றுதலுக்கு உரியவர். இத்தகையவர் தனது கால்நடைகள், விளைச்சல்கள் மற்றும் அறுவடைகளில் கடமையான ஜகாத்தை மிகச் சரியாக கொடுத்து விடுவார். இதன் மூலம் இவர் நாளை மறுமையில் தனது பதிவேட்டில் மகத்தான பதிவுகளை காண்பார். இது குறித்து அல்லாஹ் கூறுகிறான், யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்லரா. ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த நன்மைகளையும் தான் செய்த தீமைகளையும் தனக்கு முன் காணும் நாளில் துக்கித்து தனக்கும் தான் செய்த தீமைகளுக்கும் இடையில் நீண்ட தூரம் இருந்திருக்க வேண்டுமே என்று விரும்பும் என்பதாக இறைவன் திருமறையில் கூறுகிறான்.
ஜக்காத்திற்குரிய தவணை வந்த பிறகும் மிகச்சரியாக ஜக்காத்தை கொடுக்காதவர் மோசமானவர். இத்தகையவர் தனது வாழ்வின் இறுதி கட்டத்தில் இந்த ஜக்காத்தை கொடுத்து விடுகிறேன், மறுபடியும் என்னை இவ்வுலகிற்கு அனுப்பு என்று இறைவனிடம் மன்றாடுவார். ஆனால் அவரால் திருப்பி வர முடியாது. சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், யாருக்கு ஜக்காத்து கொடுக்கும் அளவிற்கு செல்வங்கள் இருந்தும் சரியான நேரத்தில் அதற்குரிய ஜக்காத்தை அவர் கொடுக்கவில்லையோ, அவர் மரண தருவாயில் மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு தருவாயாக, இறைவா மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு தருவாயாக, நான் எனது செல்வத்திற்குரிய ஜக்காத்தை தந்து விடுகிறேன் என்று இறைவனிடம் மன்றாடுவார். ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு தரப்படாது. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பின்வரும் வசனத்தை தயவு கூர்ந்து நன்கு வாசித்து பாருங்கள். وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولُ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாகவே நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து தர்மம் செய்து விடுங்கள். உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாகவே நாம் உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து தர்மம் செய்து விடுங்கள். அவ்வாறு செய்யாதவன் மரணிக்கும் சமயத்தில், என் இறைவனே ஒரு சொற்ப காலத்திற்கு என்னை விட்டு வைக்க வேண்டாமா, என் இறைவனே ஒரு சொற்ப காலத்திற்கு என்னை விட்டு வைக்க வேண்டாமா, அவ்வாறு என்னை விட்டுவிட்டால் நான் தானமும் செய்வேன், தர்மமும் செய்வேன், நன்மைகளை செய்து நல்லோர்களில் நானும் ஆகிவிடுவேன் என்று கூறுவான் என்பதாக இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான். எனவே துரிதமாக செயல்படுங்கள், விரைந்து செயல்படுங்கள். கருணை உள்ளம் கொண்டவர்களே, தாராள மனப்பான்மை உள்ளவர்களே, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் பண்பு உள்ளவர்களே, உங்கள் செல்வத்திற்குரிய ஜக்காத்தை விரைவாக எடுத்துக் கொடுங்கள். இதனை வேகமாக செயல்படுத்துங்கள், தாமதப்படுத்தாதீர்கள். மிகச் சரியாக கணக்கிட்டு கொடுத்து விடுங்கள். இதனை கவனிக்காமல் கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள். பல வருடங்களாகவே ஜக்காத்து கொடுப்பதை பற்றிய எவ்வித சிந்தனையும் இல்லாமல் இருப்பவரே, காலம் கடந்து விட்டது என்று நொண்டிச்சாக்கு கூறாதே. இதோ உடனடியாக செயல்படு. இன்றே ஜக்காத்தை கொடுத்து விடு. அல்லாஹ் உன்னிடம் ஒப்படைத்திருக்கும் அந்த செல்வத்திற்குரிய ஜக்காத்தை உடனடியாக கொடுத்து விடு. தற்போது இருப்பதுதான் உனக்கு நல்ல வாய்ப்பாகும். இதன் மூலம் உனது செல்வங்களை நீ தூய்மையாக்கிக் கொள்ளலாம். உனக்குரிய கடமைகளை சரிவர நிறைவேற்றிய திருப்தியையும் நீ பெறலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், வஹஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு கொடுத்து உதவி செய்தவாறு அதை கொண்டு பிறருக்கு நீயும் தானம் செய்து உதவி செய் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹ் உனக்கு தந்து உதவி செய்ததை போன்று அதை கொண்டு பிறருக்கு நீயும் தர்மம் செய்து கொடுத்து உதவி செய் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். உனது இறைவனுடைய பொருத்தத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். உன்னுடைய இவ்வுலக வாழ்வும் மறுமை வாழ்வும் மிகவும் சுபிட்சமாக அமையும். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு வழங்கும் வாழ்வாதாரங்களில் மென்மேலும் நற்பாக்கியம் செய்வாயாக. எங்கள் செல்வத்திற்குரிய ஜக்காத்தை சரிவர கணக்கிட்டு கொடுப்பதற்கு எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக. மேலும் எங்கள் அனைவரையும் வெற்றி பெற்றவர்களாக நீ உருவாக்குவாயாக. நோன்பாளிகளே, இந்த ஜகாத் கடமைக்கு என்று சில நிபந்தனைகளையும் அல்லாஹு தஆலா விதித்திருக்கிறான். இந்த ஜகாத் கடமைக்கென்று சில நிபந்தனைகளையும் அல்லாஹு தஆலா விதித்திருக்கிறான். வரையறுக்கப்பட்ட சில விதிகளும் இருக்கின்றன. அதாவது, யாரிடம் 85 கிராம் தங்கத்தின் மதிப்பில் சொத்து இருக்கிறதோ, அதாவது சுமார் 30,000 திர்ஹமுக்கு ஈடான சொத்து இருக்கிறதோ, அவர் இந்த சொத்திற்குரிய ஜகாத்தை கொடுப்பது கட்டாய கடமையாகும். மேலும் இந்த சொத்து ஹிஜ்ரி வருட கணக்குப்படி ஓராண்டு முழுவதும் கைவசம் இருந்திருக்க வேண்டும். மொத்த மதிப்பில் 2.5% என்கிற விதத்தில் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். இவ்வாறுதான் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியுள்ளார்கள். மன் இஸ்தஃபாத மாலன் ஃபலா ஸகாத அலைஹி ஹத்தா
ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுலு இன்த ரப்பி. ஒருவரிடம் குறிப்பிட்ட அளவு சொத்து இருக்கிறது, அதனை ஹிஜ்ரி கணக்கில் ஓராண்டு காலம் அவர் தன் கைவசத்தில் வைத்திருந்தால் அச்சொத்தின் மீது ஜகாத்து கடமையாகும். அதனை ஹிஜ்ரி கணக்கில் ஓராண்டு காலம் அவர் தன் கைவசம் வைத்திருந்தால் அச்சொத்தின் மீது ஜகாத்து கடமையாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த ஜகாத்தை தனது சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கே கொடுக்க வேண்டும். அதுதான் ஜகாத்தின் அடிப்படையாகும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வாறே அறிவுறுத்தியுள்ளார்கள். தூஹது மின் அக்னியாஇஹிம் வ துரத்து அலா ஃபுகராஇஹிம். அவர்களுடைய செல்வந்தர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு அவர்களில் ஏழையானவர்களிடம் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களில் செல்வந்தர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு அவர்களில் ஏழையானவர்களிடம் இந்த ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நீ வசிக்கும் ஊரில் தேவையுள்ளவர்கள் இருந்தால் அவர்களுக்கே முன்னுரிமை கொடுத்து உனது ஜகாத்தை அவர்களுக்கே கொடுக்க வேண்டும். நமது அமீரக அரசின் அவுகாஃப் எனும் இஸ்லாமிய விவகாரத்துறை மூலமாக உனது ஜகாத் சமுதாயத்தில் இருந்து சமுதாயத்திற்கு செல்கிறது, உனது ஜகாத் சமுதாயத்திலிருந்து சமுதாயத்திற்கு செல்கிறது என்கிற திட்டத்தின் கீழ் குடிமக்களின் ஜகாத்து தொகைகளை ஒன்று சேர்க்கிறது. எனவே நீங்களும் அதோடு கூட்டு சேர்ந்து கொள்ளுங்கள். நமது அமீரக அரசின் அவுகாஃப் எனும் இஸ்லாமிய விவகாரத்துறை மூலமாக உனது ஜகாத் சமுதாயத்திலிருந்து சமுதாயத்திற்கு செல்கிறது, உனது ஜகாத் சமுதாயத்திலிருந்து சமுதாயத்திற்கு செல்கிறது என்கிற திட்டத்தின் கீழ் குடிமக்களின் ஜகாத் தொகைகளை ஒன்று சேர்க்கிறது. எனவே நீங்களும் அதோடு கூட்டு சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத் பொருள் மிகச் சரியான நபரிடம் சென்று சேர்வதற்கான முயற்சியாகும். ஏனெனில் ஜகாத்தை சரிவர வசூலிப்பதையும் மிகச் சரியாக பங்கிட்டு கொடுப்பதையும் ஷரியத்தின் படி மிக துல்லியமாக இந்த அவுகாஃப் செயல்படுத்துகிறது. தகுந்த பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய வகையில் பொருட்களை கொண்டு சேர்க்கிறது. எனவே உங்களுடைய பொறுப்பை இந்த அமைப்பு மிகச் சரியாக நிறைவேற்றுகிறது. இதன் மூலம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சமச்சீரான பலன் கிடைக்கிறது. யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூ பக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலீஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.